السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعثرت الأغانم بطيب ذكره ورياه. الحمد لله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. மேலும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தப தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள் மற்றும் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நம்மை கொண்டு வந்ததோடு வலிமார்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆகியிருக்கிறார். வலிமார்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்ற சத்திய கொள்கையில் இருப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக பல மனிதர்கள் பலவிதமான வழிபாட்டின் மூலியமாக வழிகட்ட நிலையில் இருந்த சமயங்களில் அந்த சமூகத்தை, அந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக பல காலகட்டங்களில் பல நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி இருக்கிறார். இது ஒரு பக்கம். நபிமார்கள் குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் வருவார்கள், வர முடியும். எல்லா நேரமும் நபிமார்கள் இருப்பது அரிது. அந்த நபி வந்ததற்கு பிறகாக அந்த காலத்தில் அடுத்தடுத்ததாக வழிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புவார். அந்த நபிமார்கள் எதையெல்லாம் மார்க்கமாக கொண்டு வந்தார்களோ, நேர்வழிப்படுத்தினார்களோ, அதை பின்பற்றி இந்த வலிமார்கள் அவர்களுடைய தப்லீக் மார்க்கத்தை எத்தி வைக்க ஆரம்பிப்பார்கள். அப்போ நுபுவத் அது நபிமார்கள், நுபுவத் கிடைத்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் நபிமார்களாக ஆக்கி விடுவார். விலாயத் என்று சொல்வார்கள், அது வலிமார்கள். யாருக்கெல்லாம் விலாயத் கிடைக்கிறதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வலிமார்களாக ஆக்குவார். சில நபிமார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு மத்தியில் தான் நபிதான் என்பதை நிரூபிப்பதற்காக, மக்கள் எல்லாம் இவர் நபி என்பதை நம்புவதற்காக சில அற்புதங்களை நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார். அதனுடைய பெயர் கராமத் என்று சொல்வார்கள், அதிசயம். அதே போன்று பல வலிமார்கள் மக்களுக்கு மத்தியில் தான் இறைநேசர் என்பதை நிரூபிக்கும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நேரங்களில் பல அதிசயங்களை நபிமார்கள் மூலியமாக நிரூபித்து காட்டியதை போல் வலிமார்களின் மூலியமாகவும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதற்கு கராமத் என்று சொல்வார்கள். நபிமார்களிடமிருந்து அதிசயம் வெளிப்பட்டால் அதற்கு முஅஜிஸா, வலிமார்களிடமிருந்து அதிசயம் வெளிப்பட்டால் அதற்கு கராமத். ஆக மொத்தம் நபிமார்களும் இருக்கிறார்கள், வலிமார்களும் இருக்கிறார்கள். நபிமார்கள் அவருடைய வேலையை செய்து முடித்ததற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், இப்ராஹிம் நபியாக இருக்கட்டும், மூசா நபியாக இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய மார்க்கப்பணியை செய்துவிட்டு மறைந்ததற்கு பிறகாக அவர்கள் விட்டு சென்ற அந்த பணியை தொடரும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலிமார்களையும் சந்ததிகளாக அனுப்பி கொண்டேதான் இருக்கிறான். அதனுடைய அடிப்படையில் வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் தலைவர் நமது முத்து முஹம்மது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அதே போன்று ஒட்டுமொத்த வலிமார்களுக்கும் தலைவராக எத்துணை வலிமார்கள் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இருக்கிறார்களோ, இனி வரை போகிறார்களோ, அத்துணை இறை நேசர்களுக்கும் தலைவர் தான் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். அவர்களுடைய அந்த நினைவு தினத்தை தான் இன்றைய ஜும்மாவாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்,
எந்த ஊரிலேயே முஹையத்தீன் என்ற பெயர் இல்லாத ஒரு பிள்ளை கிடையாது, ஒரு மாணவர் கிடையாது, ஒரு ஆண்மகன் கிடையாது. அப்துல் காதர் என்ற பெயர் இல்லாத ஒரு ஊரும் கிடையாது, தெருவும் கிடையாது. ஏன்? மூளை முடுக்கெல்லாம் கிராமங்களாக இருக்கட்டும், சிட்டியாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நகரமாக இருக்கட்டும், எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய பெயர்களில் அதிகமாக வைக்கப்பட்ட பெயர் என்ற பட்டியலை எடுத்து பார்த்தால் முஹையத்தீன் பள்ளிவாசல், முஹையத்தீன் பள்ளிவாசல் என்பதை நாம் படிக்கிறோம், பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையை சுருக்கி விடவில்லை, அகிலம் முழுவதும் பரப்பும் விதமாக அவருடைய புகழை பரப்பி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரியவர் தான், வலிமார்கள் தலைவர் என்று போற்றப்படக்கூடியவர்கள் தான் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய நினைவு தினம் இன்றுதான். எனவே நாம் அவருடைய வரலாறுகளை நாம் அறிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக வலிமார்கள் என்று சொன்னால் இரண்டு விதத்தில் இருப்பார்கள். சில வலிமார்கள் தன்னுடைய வாலிப பருவம் வரைக்கும் வாழும் காலம் எல்லாம் பல பாவங்களில் இருந்திருப்பார்கள். அது மதுவாக இருக்கட்டும், திருட்டாக இருக்கட்டும், மோசமான வியாபாரமாக இருக்கட்டும், அல்லது பெண் விஷயங்களாக இருக்கட்டும், பல தவறுகளையும் அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நேர்வழிப்படுத்தும் விதமாக ஒரு நாள் அவர்களுக்கு விலாயத்தை கொடுத்து ஒட்டுமொத்த பாவங்களை மன்னித்து விட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்துவிட்டு அவர்கள் எதுவும் எனக்கு வேண்டாம், அல்லாஹ் மட்டும் போடும் என்ற பாதையை நோக்கி சென்று முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நேசித்து இறை நேசத்தில் காதல் கடலில் மூழ்கி விடுவார்கள். இப்படியும் சில வலிமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில வலிமார்கள் பிறக்கும் போதே வழியாக பிறப்பார்கள். எந்த பாவமும் செய்திருக்க மாட்டார்கள், எந்த தப்பும் செய்திருக்க மாட்டார்கள், தவறுக்கும் அவர்களுக்கும் சற்றும் சம்மதம் இருக்காது. அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்ன பிறு வயதிலிருந்தே அவர்களை பக்குவப்படுத்தி வளர்த்து வருவான். இப்படிப்பட்ட சில வலிமார்களும் இருக்கிறார்கள். சில வலிமார்கள் தவறு செய்திருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு விலாயத் வலி பட்டம் கிடைத்த பிறகு எந்த தவறையும் செய்ய மாட்டார்கள். அதற்கு முன்னால் உள்ள காலங்கள் வரைக்கும் அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் சில பெரிய தவறுகளை செய்திருப்பார்கள். ஆனால் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சிறு வயதிலிருந்து, பிறந்த அந்த நொடியிலிருந்தே அவர்கள் இறை நேசர்களாக, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களாக, எந்த தவறையும் பாவத்தையும் அல்லாஹ் அவர்களை செய்து விடாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய எல்லா இளம் பருவமாக இருக்கட்டும், வாலிப பருவமாக இருக்கட்டும், முதுமை பருவமாக இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய எல்லா பருவங்களையும் பாதுகாத்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை ஆக்கி அமைத்திருக்கிறான். அவர்கள் மட்டும் கிடையாது, அவருடைய சந்ததி முழுக்க சிறப்பானவர்கள் தான், சந்ததி முழுக்க மகத்துவம் மிக்கவர்கள் தான். அவருடைய தாய் சிறப்பிற்குரியவர்கள், அவருடைய தந்தை சிறப்பிற்குரியவர்கள், சிறப்பிற்குரிய தாய் தந்தையருக்கு பிறந்த இவர்களும் மிகவும் சிறப்பிற்குரியவர். பொதுவாக இவர்களுடைய சிறப்பை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய சந்ததியை சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் சில சந்ததிகள், மோசமான சந்ததியிலிருந்து அந்த குழந்தை வந்து பெரியாராக ஆகும்போது அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவங்களுடைய வாப்பா அப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய அம்மா அப்படிப்பட்டவங்கன்னு நம்ம பேசி அந்த இறைநேசருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாம் நம் உள்ளத்தில் குறைத்துதான் கொடுப்போம். அது அப்படி ஒரு சூழல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இருவர்களுடைய சந்ததியுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பிற்குரிய பெற்றோர்களாக, சிறப்பிற்குரிய தாய் தந்தையர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்தார். நமக்கு தெரியும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்தில் வரக்கூடிய பேர குழந்தைகளான ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய வம்சத்தில் வரக்கூடியவர்கள் தான் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ். தன்னுடைய தாய் முஹையத்தீன் அப்துல் காதர் வலியுல்லாஹ் அவருடைய தாய் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வம்சத்திலும், தன்னுடைய அம்மா முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவருடைய தந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வம்சத்திலும் வரக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். தன்னுடைய தாய் தந்தை எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு முறை அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய தந்தை, அவங்களுடைய வாப்பா ஒரு ஆற்றோரமா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போற நேரத்துல பயங்கரமான பசி, பக்கத்துல ஒரு பழம் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தோணுது, ஆகா நம்ம தப்பு செஞ்சுட்டோமே, இப்படி சாப்பிடலாமா கூடாதா, அது தப்பாச்சு, யாருடைய பலனே நமக்கு தெரியலையே, கீழே கிடந்துச்சு, நம்ம பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டோமே, பசின்னு இருக்கனால அந்த நேரத்துல நமக்கு சிந்தனையே இல்ல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பசியில ஆறுனதுக்கு அப்புறம் தான் உடல்ல ஒரு உணர்வு வந்து இது தப்புனே நமக்கு புரிய வருது. அப்ப இது தப்பாச்சு, யாருடைய மரபுன்னு தெரியலையே, இது யாருடைய இடம், இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடியது இது யாருடைய தோட்டம், இந்த மரம் யாருடைய மரம் என்பதை விசாரித்து அந்த மரத்தினுடைய ஓனராக இருக்கக்கூடியவருடைய முதலாளிகளுடைய வீட்டுக்கு போய், நான் பசியில இந்த ஓரத்தை கடந்து போயிட்டு இருந்தேன், பயங்கரமான பசி, எந்த சிந்தனையுமே எனக்கு இல்ல, எடுத்து தெரியாம சாப்பிட்டுட்டேன், என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது இவ்வளவு நல்லவரா இந்த காலத்துல அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு, அவர் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னார். மன்னிக்கவே மாட்டேன், நீங்க எப்படியாச்சும் மன்னிச்சிருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடின்னு சொல்லும் போது அவர் சொன்னது, என்னுடைய மகளை நீ திருமணம் முடித்துக் கொண்டால் நான் உன்னை மன்னிப்பேன். அதாவது கிடைச்ச நேரத்துல அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க,
எவ்வளவு பெரிய நல்லவங்களா இருக்கிறாங்க, இவங்களை நம்ம எப்படியாச்சும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எனது மகளை நீ திருமணம் முடித்துக் கொண்டால் நான் நீ செய்த பாவத்தை மன்னிப்பேன் என்று சொன்னவுடன் நான் முடித்துக் கொள்கிறேன் என்பதாக ஒத்துக்கொண்டார்கள். பிறகு சொன்னார்கள், ஆனால் எனது மகள் ஒரு குருடு, எனது மகள் ஒரு செவிடு, எனது மகள் ஒரு ஊமை, பரவாயில்லையா, ஓகேவான்னு கேட்டாங்க. எனக்கு நீங்கள் செய்தது அந்த பாவத்தை மன்னித்தால் போதும், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. எவ்வளவு பெரிய பெண்மணியாக இருந்தாலும் அது அழகாக இருக்கட்டும், கருப்பு குட்டை நெட்டை எதையும் நான் பார்க்க போவது கிடையாது. எனக்கு தேவை, நான் ஒரு பழத்தை தெரியாம சாப்பிட்டு பாவம் செஞ்சுட்டேன், நீங்க இந்த பாவத்தை மன்னிக்கணும், அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு சொன்னார்கள். உடனே அவர்களும் இந்த திருமணத்தை முடித்து வைத்து விட்டார்கள். போய் பார்த்தா அழகான பெண்மணி. அவன் இவங்க கேட்கிறாங்க, கண்ணு குருடுன்னு சொன்னீங்களே, வாய் பேச தெரியாத ஊமன் சொன்னீங்களே, காது கேட்காத செவிடுன்னு சொன்னீங்களே, அதற்கான விளக்கத்தை அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கண் குருடுதான், ஆனால் எந்த தவறான அந்நிய ஆண்களையும் பார்க்காத, எந்த ஆண்களாலும் பார்க்கப்படாத என்னுடைய மகள், எனவே நான் அவளை குருடு என்று சொன்னேன். எந்த தவறான பேச்சையும் பேசாத எனது மகள், எனவே நான் அவளை ஊமை என்று சொன்னேன். எந்த தவறான பேச்சுகளையும் கேள்விகளையும் கேட்டிடாத எனது மகள், எனவே நான் எனது மகளை செவிடு என்று சொன்னேன் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள். பாருங்க, எந்த தவறான காட்சிகளையும் பார்க்காத, கேட்காத, பேசாத ஒரு பெண் அவருடைய தாய். எந்த ஒரு சின்ன தப்புக்கு கூட அவ்வளவு தூரம் வருத்தி, இந்த மரம் யாருடையது, அவங்கள்ட்ட போய் தப்பு செஞ்சுட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்க தயார், என் பாவத்தை நீங்க மன்னிச்சா போதும், என் மனைவி எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தேவையில்லை, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, கண் இருக்காது, வாய் பேச தெரியாது, ஊமன் சொல்றீங்க, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லும் அளவிற்கு அவருடைய இரையச்சம் மேலோங்கி இருந்தது என்று சொன்னால், மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அலைஹி அஸீஸ் அவருடைய தாய் எவ்வளவு மேன்மைக்குரியவர்கள், அவருடைய தந்தை எவர்களும் மேன்மைக்குரியவர்கள். இப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையருக்கும் பிறந்த இந்த குழந்தை எவ்வளவு சிறப்பிற்கும் மதிப்பிற்கும் உரியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இறைநேசராகிய கௌசுல் ஆலம் அவர்களாகிய இறைநேசர்களுடைய தலைவர்களாகிய முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அலைஹி அஸீஸ் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல சந்ததிகளில் ஆக்கி வைத்திருக்கிறார். அவங்களுடைய வாப்பாக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் சொல்லுவாங்க, முஹிப்புல் ஜிஹாத். முஹிப்புல் ஜிஹாத் என்று சொன்னால் உள்ளத்தை அடக்கி ஆளக்கூடியவர்களுக்கு பெயர் சொல்லப்படும். உள்ளத்தோடு போர் செய்யக்கூடியவர்கள், நஃப்ஸை வெட்டி அவர்களிடம் தோற்று போகாமல் ஜெயித்து காட்டுபவர்களுக்கு தான் முஹிப்புல் ஜிஹாத் என்று பெயர் சொல்லப்படும். ஜிஹாத்னா போர். போர் ரெண்டு விதம். ஒண்ணு, எதிரிய கேடயத்தை வச்சு வாளை வச்சு அந்த போர்க்களத்தில் நின்று வெட்டி சாட்சி ரத்தத்தை வீசுறது, போருக்காக மார்க்கத்துக்காக போர் செய்யறது, இது ஒண்ணு. இன்னொரு போரு மனசோடு உள்ளத்தோடு நஃப்ஸோடு போர் செய்யுது. இப்ப நம்மள ஷைத்தான் வழி கெடுக்கிறான். இப்ப ஷைத்தானை யார் வழி கெடுத்தது? ஷைத்தான நஃப்ஸ் வழி கெடுத்துச்சு. அப்ப உள்ளத்தோடும் போர் செய்யக்கூடிய அந்த போரும் இருக்கிறது, மனிதர்களோடு போர் செய்யக்கூடிய போரும் இருக்கிறது. இப்ப ரெண்டு போர்ல எது பெரிய போர் என்பதா கிதாபில் எழுதும் பொழுது, மனிதர்களோடு செய்யக்கூடிய போருக்கு ஜிஹாதுல் அஸ்கர், சிறிய போர்னு சொல்லுவாங்க. உள்ளத்தோடு போர் செய்யக்கூடிய அந்த போருக்கு தான் ஜிஹாதுல் அக்பர், பெரிய போர் என்று சொல்வார்கள். அப்போ முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அலைஹி அஸீஸ் அவருடைய தந்தைக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் ஜிஹாதுல் அக்பர், பெரிய போராகிய உள்ளத்தை அடக்கி ஆளக்கூடியவர்களாக, தஸ்கியத் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய தனது உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். உள்ளத்தை கட்டுப்படுத்துறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. நம்மோட நினைப்போம், நம்மளுடைய மூளை ஒண்ணு சொல்லும், மனசு ஒண்ணு சொல்லும், என்னென்னமோ நினைக்க தோணும், தொழுகிற நேரத்துல தவறான சிந்தனைகள் வரும், நல்ல எண்ணமே இருக்காது, பல தேவையில்லாத சிந்தனைகள் வரும். இது எதுவுமே இல்லாம பக்குவப்படுத்தி பயிற்சி எடுத்து தன்னுடைய உள்ளத்தை அடக்கி ஆளக்கூடிய சக்தி அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த அளவிற்கு ஒரு பரிசுத்தத்தினுடைய வம்சத்தில் வரக்கூடியவர்கள் தான் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அலைஹி அஸீஸ் அவருடைய தந்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அலைஹி அஸீஸ் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் பிறக்கும் போதே வழி இறைநேசர்களாக பிறந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகதாத் நகரத்திலே அந்த தாய் தன்னுடைய குழந்தை எடுத்து மடியில வச்சு பால் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த குழந்தை பாலை குடிக்க மாட்டேங்குது. ஒரே பயம். காலையில இருந்து சூரியன் மறைகிற வரைக்குமே பால் குடிக்கல. தன்னுடைய வாப்பா கிட்ட கொண்டு போய், வாப்பா பயமா இருக்குது, காலையில இருந்து இப்ப வரைக்கும் பாலை குடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இவர் இறைநேசராகி இருக்கிறார், இவரை கொண்டு பின்னால் பெரும் மாற்றம் இருந்த சமூகத்துக்கு மத்தியில் ஏற்படும். என்ன காரணம் என்று சொன்னால், அது ரமலானுடைய பிறை, ரமலானுடைய நாட்களில் நாம் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறோம். எனவே இந்த சின்ன குழந்தை இந்த வயசுல இருந்தே இறைவனுடைய
கட்டளைக்கு அடிப்படையும் விதமாக பால் குடிக்க மறுக்கிறது என்பதாக சொன்னார்கள். பாருங்க, சின்ன குழந்தைக்கு நோன்புலாம் கடமையாக்கப்படுறதே கிடையாது. பருவ வயதை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் நோன்பு கடமை. ஆனால் சின்ன வயசிலேயே அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு பசிக்குன்னு சொல்லி பால் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே பாலை குடிக்க மறுத்தது. எப்ப குடிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா சூரியன் மறைந்ததற்கு பிறகு, அதாவது இஃப்தாருடைய நேரத்திற்கு பிறகுதான் அந்த குழந்தை தாயிலிருந்து பாலை குடிக்க ஆரம்பித்தது என்பதாக வரலாறு எழுதுகிறார்கள். இன்னும் எந்த அளவுக்கு சொல்ல போனா, அந்த காலத்துல மேகமூட்டங்களா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ரமலானுடைய பிறைய பார்க்க முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருக்கக்கூடிய நேரத்துல பிறை வந்துருச்சா வரலையா மக்களுக்கு மத்தியில குழப்பமா இருந்த நேரத்துல மக்கள் எல்லாம் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு ஓடுவாங்க. வீட்டுக்கு ஓடி அந்த குழந்தை பால் குடிச்சுச்சுன்னா பிறக்கல, பால் குடிக்காம இருந்துச்சுன்னா பெற வந்துருச்சு. காரணம், பால் குடிக்காம இருக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தை நோக்கு வச்சிருக்கு, பிறந்துச்சுன்னு அர்த்தம். இதை ஆதாரமா வச்சு என்ன செய்வார்கள் மக்கள், பிறை பிறந்தது பிறை பிறக்கவில்லை என்பதாக முடிவெடுப்பார்கள் மேகமூட்டமாக இருக்கக்கூடிய காலங்களில் என்று சொல்லும் அளவிற்கு, அந்த அளவிற்கு பிறந்த அந்த சின்ன வயசிலேயே மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தவாதியாக இஸ்லாத்தினுடைய கடமைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய கல்வி திட்டம் ஊர் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பெரியார்களிடமிருந்து தன்னுடைய கல்விகளை மாற்றி கல்விகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் படிக்காத துறை கிடையாது, அவர்களுடைய படிக்காத கலை கிடையாது. எல்லா கல்வியையும் படித்து முடித்ததற்கு பிறகு தன்னுடைய தந்தைகிட்ட போய், தந்தை மௌத்தா போயிட்டாங்க, தன்னுடைய தாயிட்ட போய், எனக்கு இன்னும் கல்வியில அதிகமான ஆர்வங்களும் தேட்டமும் இருக்குது, நான் இன்னும் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் வெளியூருக்கு போய் படிக்க ஆசைப்படுறேன் தன்னுடைய அம்மாட்ட சொல்லும் போது, தன்னுடைய தந்தை வைத்திருந்த அந்த சொத்தை விட்டு கிட்டத்தட்ட 80 தங்க நாணயங்கள், திர்ஹம் தீனார் என்று சொல்லக்கூடிய அந்த காசுகளை தன்னுடைய மகன் கிட்ட கொடுக்கிறான். அதை 80 வாங்கிக்கிட்டு வெறும் 40 மட்டும் எடுத்துக்கிறான். மிச்சம் 40 இது எனக்குரியதல்ல, என்னுடைய வாப்பா விட்டுட்டு போன சொத்து தான், நாங்க அண்ணன் தம்பி 2 பேரும் இருக்கிறோம், நீங்க எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குறீங்களே, இதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, 2 பங்காக பிரித்து ஒரு பங்கை அவர்கள் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பங்கை எம்மாட்ட கொடுத்து இதை என் தம்பிக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய பிள்ளை ஊர் கடந்து நாடு கடந்து படிக்கிறதுக்காக பல வருஷம் அங்கேயே இருந்து தவம் கடந்து கல்வியை கற்றுக்கொள்வதற்காக போகிறார். எவ்வளவு செலவுகளை தேவைப்படுறதுக்காக தன்னுடைய அம்மா சொத்துக்களை எடுத்து வாப்பாவுடைய 80 திர்ஹங்களை கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த நேரத்திலும் கூட இது எனக்குள்ள சொத்து கிடையாது, எனக்கு உரிமை கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு அந்த குழந்தை உள்ள தூய்மை உள்ள குழந்தையாக இருந்தது என்று சொன்னால் எப்படி அந்த தாய் அவர்களை பக்குவப்படுத்தி வளர்த்திருப்பார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தா அந்த இருக்கிற எல்லா பணத்தையும் நம்ம சுருட்டிட்டு போவதுதான் நம்மளுடைய எண்ணங்கள் வருமே தவிர்த்து இரண்டாவது பிரித்து நமக்குள்ளதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எண்ணம் நமக்கு ஒருபோதும் வருவது கிடையாது. அப்ப அந்த 40 திர்ஹத்தை எடுத்துக்கிட்டு அவங்க போகக்கூடிய நேரத்துல அவங்க அம்மா அந்த 40 திர்ஹத்தை ஒரு பையில கட்டி தன்னுடைய தோளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கைக்கு கீழே இருக்கக்கூடிய அக்கல் பகுதியில் அதை கட்டி வைக்கிறான், கட்டி மரச்சாப்பிட வச்சுக்கிறான். அப்ப அந்த குழந்தை போகும்போது தன்னுடைய மகனை வழியில் போகும்போது சொல்றாங்க, எந்த சூழலே நீ என்ன செய்யாத, பொய் பேசிடாத, நல்ல முறையில போயிட்டு நல்ல முறையில படிச்சு பெரியாளாகி வா, நீ பொய் மட்டும் பேசிடாதன்னு சொல்லி அனுப்புறான். அப்ப மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த நகரத்திற்கு படிப்பை மேற்கொள்வதற்காக போகிறார்கள். போற வழியில ஒரு வழிப்பறி கூட்டம், ஒரு 60 பேர் கொண்ட ஒரு வழிப்பறி கூட்டம். அந்த கூட்டத்துல ஒரு எல்லாரையும் மடக்கிட்டாங்க. மடக்கி ஒவ்வொரு ஆளும் கிட்டயா வந்து அவங்கள்ட்ட இருக்கிற நகைகள், தங்கங்கள், காசுகள், பணங்கள், பொருட்கள் எல்லாத்தையுமே பறிக்கிறாங்க. எல்லாத்தையும் திருடர்கள் வந்து அப்படியே மிரட்டி உயிருக்கு ஆபத்துன்றது மாதிரி சொல்லி மிரட்டி எல்லா பணக்காசுகளையும் பறிச்சிடறாங்க. அப்ப ஒருத்தர் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, ஏப்பா அவர் பார்க்க ஒரு மாதிரி ஏழ்மையா இருக்கிறதா அவங்க கிட்ட கேக்குறாங்க, பிச்சைக்காரனே உன்ட்ட என்னப்பா இருக்குது, இந்த வார்த்தை யா ஃபகீர், ஏழையா இருக்கக்கூடியவனே பிச்சைக்காரனே உன்ட்ட என்ன இருக்க போது, உன்ட்ட என்ன வச்சிருக்கிற, எவ்வளவு வச்சிருக்கிறேன்னு கேட்கும்போது என்கிட்ட 40 திர்ஹம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒரே சிரிப்பு, நம்ப முடியல. ஏன்னா யாரும் உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. இந்த உண்மையில என்னை விட்டுருங்க, என் காசையில என் பாக்கெட்ல உண்மையில தான் நம்ம எல்லாம் பயந்து அந்த நேரத்துல சொல்லுவோம், என்கிட்ட 40 திர்ஹம் இருக்குது, அப்படியே எங்க வச்சிருக்கிற, பாக்கெட்ல தான் வச்சிருக்கிறேன். இவரு நம்பல, என்னை கலாய்க்கிறாரு, என்னைய வந்து நகைச்சுவையா என்னை என்ன செய்யறாரு, கேலி கிண்டல் செய்யறாருன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இன்னொருத்தர் வர்றாரு, வந்து அவர் கேட்கிறாரு, நீ என்னப்பா வச்சிருக்கிற, என்ன வச்சிருக்கிற, 40 திர்ஹம் இருக்குது, எங்க வச்சிருக்கிற, சட்டை பைக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்லும் போது அவரும் அதை நம்பல. அவரும் என்னப்பா நக்கலா தெரியுதா நீ பார்த்தா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இவ எல்லா மக்கள்கிட்டையும் அந்த பிரயாணத்துல போகக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் வழிப்பறி கொலைகள் எல்லா பொற்காசுகளையும் திருடிட்டு கடைசியில ஒரு இடத்துல ஒன்னா உட்காந்து பங்கு பிரிக்கிறான். எனக்கு இது உனக்கு இதுன்னு பிரிச்சுக்கும் போது ஒருத்தர் சொல்றாரு, அந்த இதுல ஒரு சின்ன பையன் இருந்தான், அவன் சரியான கொழுப்பு, என்னப்பா வச்சிருக்கேன்னு கேட்டா 40 திர்ஹம்ன்றான், எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா
பாக்கெட்ல வச்சிருக்கேன்றான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சிரிச்சுக்கிறாங்க. இன்னொருத்தர் ஒன்றி அப்படிதான் சொன்னாரா, என்கிட்ட அப்படிதான் சொன்னாருன்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றாரு. அந்த கூட்ட திருடர்களுடைய வழிப்பறிகளுடைய கூட்டத்தினுடைய தலைவனுக்கு ஒரு யோசனை வருது. அப்ப இது உண்மையாதான் இருக்குமோ? ஒருத்தர்கிட்ட ஒரு விதமான பதில் சொல்லி மத்தவங்க வேற விதம் சொன்னா சரிங்களா? இத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறானே அந்த பையன், அப்ப இது பொய்யா இருக்காது. நம்ம தான் நம்மள கேள்விக்கிட்ட செய்யறதுக்காக அவர் சொன்னார், நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டோம். இது உண்மையாதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த சின்ன பையனை போய் கூட்டிட்டு வந்து வழிப்பறி கொள்ளை கூட்டத்துக்கு மத்தியில நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி கேட்கும் போது, என்னப்பா வச்சிருக்கிற? 40 திருகம். எங்க வச்சிருக்க? சட்டை பைக்குள்ள. அப்பயும் அதே பதில் சொன்னோட எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆகி கையை தூக்கி பார்த்தா அவர் சொன்ன அதே 40 திருகம் சட்டை பைக்குள்ள இருந்தது. எடுத்து பார்த்துட்டு இவங்களுக்கு ஆச்சரியம். ஏன்பா எல்லாரும் யாருமே உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க, என்கிட்ட 1 ரூபாய் இல்ல 10 பைசா இல்லை, நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க, கதறுவாங்க, பயப்படுவாங்க. இவ்வளவு தைரியமா 40 திருகம் வச்சிருக்கின்ற உண்மையை சொன்ன, அதுவும் இல்லாம எங்க வச்சிருக்கின்றதையும் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும் போது, என்னைய வழி அனுப்பும் போது என்னைய பெத்த உம்மா நீ எந்த சூழலையும் பொய் சொல்லிடாதன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு சத்தியம் விட்டுட்டு வந்தேன். உம்மா நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நான் பொய் சொல்லிட்டா, வெறும் இந்த 40 காசுக்காக பொய் சொல்லிட்டா என் அம்மாவுக்கு நான் செஞ்ச சத்தியத்தை மீறக்கூடிய சூழல் வந்துடும். எனவேதான் நான் உண்மையை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே அழுகிறாங்க. இத பார்த்த அந்த கூட்டத்தினுடைய தலைவன் அவர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. எப்பா, சின்ன வயசு உனக்கு, நீ உம்மாக்கு செஞ்ச வாக்க மீற கூடாதுன்றதுக்காக நீ அழுகிறியே, நான் என்ன படைச்ச ரப்புக்கு செஞ்ச வாக்க மீறிட்டு இப்படி வழிப்பறி கொள்ளையனாக நாங்கள் இருக்கிறோமேன்றதை நினைச்சு அழுதுட்டு அழுகிறாங்க. உடனே அந்த தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற வழிப்பறி திருடர்கள் எல்லாம் அவருடைய தலைமைக்கு கட்டுப்படும் விதமாக, தலைவரே நீங்கள் எங்களுக்கு வழிகட்டில் மட்டும் திருடும் விஷயத்தில் மட்டும் தலைவர் அல்ல, நேர்வழியும் நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர், நாங்களும் மன்னிப்பு கேட்டு விடுகிறோம் என்று சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நபர்களும் சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ் அவருடைய கரத்தை பிடித்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு, நாங்கள் தவறு செய்து விட்டோம், தப்பு செய்து விட்டோம் என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு யார் யார் கிட்ட இருந்து எதையெல்லாம் திருடினாங்களோ எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்து விட்டு கடைசியில் அந்த திருட்டு கூட்டத்தினுடைய தலைவராக இருந்த அவர் இறை நேசராக, பெரும் மார்க்க மேதையாக, ஞானியாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவராக மாறினார் என்பதாக வரலாறு பேசுகிறது. பாருங்க, ஒரு பொய்யை பேசாமல் இருப்பதால் இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால், நாம் வாழ்நாள் முழுக்க நம் பிள்ளைகளுக்கு உண்மையை மட்டுமே பேசக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் நம் பிள்ளைகளும் எந்த அளவிற்கு சிறப்பிற்குரியவர்களாக மாறுவார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொய்ங்கிறது சாதாரணமான விஷயமா நினைக்கிறோம். என்ன தப்பு செஞ்சுட்டா பொய் தானே பேசுறோம், அவ்வளவு பெரிய பாவமா பொய் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம பொய்ங்கிறதுக்குள்ள அந்த கேட்டகரி நம்ம ரொம்ப குறைச்சு வச்சிருக்கிறோம். பொய் ஈமானை தின்றுவிடும். ஈமான் போனதுக்கு அப்புறம் தொழுதா என்ன, நோன்பு வச்சா என்ன, ஜகாத் கொடுத்தா என்ன, ஹஜ் செஞ்சா என்ன, எதையுமே அல்லாஹ் ஏத்துக்கிறதே கிடையாது. ஈமான் இருந்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க, தன்னுடைய தாய் எந்த அளவுக்கு அந்த சின்ன வயசுல அந்த குழந்தையை பக்குவப்படுத்திருக்கிறாங்க. எவ்வளவு ஈமான் இருந்தா அந்த ஒரு இக்கட்டான ஆபத்தான சூழல்ல கூட திருட்டர்களுக்கு மத்தியிலே கொலை உயிருக்கு பயப்படாமல் உண்மையை சொன்னார்கள் என்று சொன்னார். அவருடைய ஈமான் எந்த அளவிற்கு உண்மையானதாக உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நான் சிந்திக்க வேண்டும். ஆக நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினை, நாமும் எந்த நேரத்திலும் பொய் சொல்லக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே அந்த நேரத்துல மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் அந்த நேரத்துல பொய் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அந்த நேரத்துல பொய் சொல்லிட்டாங்க, இந்த எதுவுமே என்னை விட்டுருங்கன்னா அவங்களும் விட்டுருப்பாங்க. ஆனா இந்த 60 திருடர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்களா? 60 திருடர்கள் தன் பாவத்தை நினைத்து மன்னித்து அழுது அல்லாஹ்விடத்திலே தௌபா செஞ்சிருப்பார்களா? மாட்டார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுக்கத்தினுடைய திருட்டு வேலைகளை தொடர்ந்து பெரும் பாவிகளாக மாறி இருப்பார்கள். பாருங்க, ஒரு சின்ன உண்மையை சொன்னதுனால 60 திருடர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் அளவிற்கு, நல்லவர்களாக மாறும் அளவிற்கு அவருடைய தாக்கம் ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ் எல்லா விதத்திலும் சிறந்தவர்களாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள், மதீனாவிற்கு செல்வார்கள். ஆனால் ஹஜ்ஜுக்கும் தனியாக ஒரு பயணத்தை செல்வார்கள், மதீனாவுக்கும் தனியாக ஒரு பயணத்தை செல்வார்கள். அதாவது உம்ராக்கு செஞ்சு காபாவுக்குள்ள பார்க்க போவாங்க. பகதாதுல இருந்து காபாவுக்கு போயிட்டு காபாவை பார்த்து தவாஃப்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அப்படியே மதீனாவுக்கு போக மாட்டாங்க. காரணம், மதீனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இடம்.
அந்த இடத்துக்கு ஏதோ காபத்துல்லாக்கு வர நேரத்துல அதோட சேர்த்து இதையும் பாக்குற மாதிரி நான் வரமாட்டேன், இதுக்குனே நான் தனியா பிரயாணம் செஞ்சு வருவேன் என்ற அடிப்படையில் திரும்ப பகதாதுக்கு போயிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து பகதாதுல இருந்து மதீனாவுக்கு தனியா பிரயாணத்தை மேற்கொண்டு மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் அவர்கள் ஜியாரத்து நபி என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மறுபடியும் மதீனாவுக்கு வருவார்கள். நம்ம உம்ரா செய்றோம், உம்ரா செஞ்சு முடிச்சிட்டு உம்ரா போனதோட சேர்த்து மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ் பார்க்கிறோம். அப்படி பார்க்கலாம் தப்பில்லை. ஆனால் அவர்களுக்கு இருந்த உச்சகட்ட காதலின் காரணமாக நான் அதோட சேர்த்து இதுக்கு வந்ததுனால அதுக்கு போறன்ற மட்டும் எனக்கு வந்துடக்கூடாது, நான் ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்கெனவே நான் தனியாக செல்வேன் என்பதாக முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மதீனாவுக்கே தனியா போனாங்க. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட வாரத்துல 3 நாள், வெள்ளிக்கிழமை சுபுக்கு பிறகு, செவ்வாய்க்கிழமை சுபுக்கு பிறகு, சில நாட்கள் இஷாவுக்கு பிறகு அவர்கள் பயான் செய்வார்கள். பயான் செய்யும் போது கூட்டங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 70,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் அந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருப்பார்களாம். அந்த அளவிற்கு கூட்டங்கள் எல்லாம், மக்கள் எல்லாம் ஒட்டகத்துல வருவாங்களாம், பல ஊர்ல இருந்து மக்கள் எல்லாம் குதிரைகள்ல வருவாங்களாம், பல ஊர்ல இருந்து. அந்த அளவிற்கு அவர்களுடைய பயான் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி என்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட வாரத்துக்கு 3 நாள் என்ற அடிப்படையில் 1 வாரம் 2 வாரம் இல்ல, 40 வருடங்களாக அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கு உபதேசங்களை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். 70,000 கூட்டங்கள் இருந்தாலும் சரி, அவங்க காலத்துல மைக்கெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உட்கார்ந்து இருக்கிற முதல் ரோல இருக்கிறவங்க எப்படி கேட்கிறாங்களோ அதே போன்று அதே சத்தத்தை இறுதியாக இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள். கூட்டம் அதிகமா இருந்தா தொழுகை நடக்கும்போது இடையில உள்ளவங்க தக்பீர் சொல்லுவாங்க, இமாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க. காரணம் கடைசி வரைக்கும் சத்தம் கேட்காது. ஆனால் அவர்கள் பேசும்போது முதல் ஸ்டெப்ல இருக்கக்கூடியவங்க எப்படி கேட்கிறார்களோ அதே சத்தத்தை இறுதியாக இருக்கக்கூடியவர்களும் கேட்பார்கள் என்ற அளவிற்கு அவருடைய பேச்சுக்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பல லட்சக்கணக்கான மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அவர்கள் கயரங்களை பிடித்து நேர்வழி அடைந்து இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களுக்கு பிறகு சஹாபாக்களை தாண்டி இறைநேசர்கள் மூலியமாகத்தான் இந்த மார்க்கம் நம்மை அடைந்தது. அவர்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம் நம்மிடம் அடைந்திருக்கும் என்பதை கேள்விக்குறிதான். அந்த அளவிற்கு தன்னை இறைவனுக்காக அர்ப்பணித்தவர்கள் தான் இறைநேசர்கள். கிட்டத்தட்ட 25 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் 25 வருஷமா காடுகளுக்கு போய் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று எல்லாத்தையும் மறந்துவிட்டு தவம் இருந்து அல்லாஹ்விடத்தே அப்படியே மூழ்கி போனார்கள். காட்டிலே 25 வருஷங்களாக தவம் இருந்தார்கள் என்பதாக கிதாபில் எழுதப்படுகிறது. எந்த அளவுக்கு சொன்னா, சாப்பிடுறதுக்கு வெறும் இலைகள், அங்கே கிடக்கிற பழங்கள் எது இருக்குதோ அதை சாப்பிட்டு வாழ்வாங்களாம். மயக்கத்தில் அப்படியே படுத்து கிடப்பாங்களாம். காட்டை கடந்து போகக்கூடியவர்கள் எல்லாம் இவர் மௌத்தா போயிட்டார் நினைச்சு அவங்களை கஃபன் செய்ய போற அளவுக்கு, கஃபனை துணியை எடுத்து சுத்த போற அளவுக்கு எந்திரிச்சுட்டு நான் உயிரோட தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு மயக்கத்தில் கிடப்பாங்களாம். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காதலும் இறை காதலும் கொண்டவர்களாக இருப்பார்கள். 25 வருடங்களை கடந்து காட்டில இருந்து 50 வயசுக்கு பிறகு பகதாதுக்கு வந்ததற்கு பிறகுதான் திருமணத்தை செய்து கொண்டார்கள் என்பதாக வரலாறு பேசுகிறது. அப்போவே அவருக்கு ஊருக்கு வரதுக்கு விருப்பமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பலமுறை சந்தித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த பகதாது நகருக்கு சென்று அங்குள்ள மோசமான சூழல்களை எல்லாம் நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும், கிழக்கு செல்லுங்கள், காட்டிலே இருந்து விடாதீர்கள் என்ற எச்சரிக்கையின் காரணமாகத்தான், எந்த சூழலின் காரணமாகத்தான் அவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு நகரத்திற்கு வருவதற்கு விருப்பமே இல்லை. காட்டிலேயே இறைவனுடைய தொடர்பில் மட்டுமே, இறை சிந்தனையில் மட்டுமே இருந்துவிட வேண்டும் என்ற அளவிற்கு அவர்கள் ஆசைப்பட்டார்களாம். ஆனால் வேற வழி இல்லாம ஊருக்கு வந்து மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கங்களை செய்து மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தினார்கள். அவங்க பயான் செய்யும் போது அந்த 70,000 கூட்டத்துல சிலர் அழுவாங்க, சிலர் மயக்கம் போடுவாங்க, இன்னும் சிலர் மௌத்தா போனாங்க என்னும் அளவிற்கு கிதாபுகளை வரலாறுல பதிவு செய்யறாங்க. அப்ப அழுகக்கூடிய அளவுக்கு, சில பேர் மயக்கம் போட்ட அளவுக்கு கூட்ட நெரிசல் இல்ல, அவங்க பேச்சினுடைய உரையை கேட்டதனுடைய ஈமானுடைய தாக்கத்தின் வெளிப்பாட்டால் அந்த மயக்கங்களும் மௌத்துகளும் நிகழும் அளவிற்கு அவருடைய பயான் உரை இருந்ததாக கிதாபுகளை பதிவு செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒலித்த வண்ணமாக அல்லாஹ் 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 என்று சொல்லும் பொழுது தன்னுடைய நாக்குகளை மேலே உயர்த்தி அல்லாஹ் என்று ஒரு வார்த்தை சொல்லி முடித்த பிறகுதான்
அவருடைய ரூஹ் பிரிந்தது என்பதாக கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. அவருடைய மரண தினமாக ரபியுல் ஆகிர் பிறை 11 இன்றைய தினத்தில் தான் அவர்களுடைய மரணம், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த சந்தோஷமான நிகழ்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. அதுவும் சனிக்கிழமை இரவாக, இன்றைய இரவாக இருக்கக்கூடிய அந்த இரவாக இருந்தது என்பதாக கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி நேரத்திலே நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய கடமையில் இருக்கிறோம். அல்லாஹ் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. இறை நேசர்களை நேசிக்கக்கூடிய நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக. இறை நேசர்களை யாரெல்லாம் திட்டுகிறார்களோ, ஏசுகிறார்களோ, கேவலப்படுத்துகிறார்களோ அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், இறை நேசர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது என்பதாக சொல்லி காண்பிக்கிறார். மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதத்துஹு பில் ஹர்ப். யார் என் இறை நேசரை காயப்படுத்துகிறாரோ அவருடன் நான் போர் செய்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார். பலரும் பல இறை நேசர்களை காயப்படுத்தி நேரடியாக அல்லாஹ்வுடைய சாபக்கேடையும் அல்லாஹ்வையும் வாங்கி தன் தலையில் போட்டுக்கொண்ட வரலாறுகளும் நாம் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக இறை நேசர்களை நேசிக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அவர்கள் எதை சொன்னார்களோ அதனுடைய விஷயங்கள் பிரகாரம் நாம் நல்ல இறை பொருத்தத்தை அடையக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹர் தஅவா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க பொதுமக்கள் ஜமாத்தார்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை மொஹீதீன் ஆண்டவர் மஸ்ஜித் கீழப்பள்ளி வாசலில் மொஹீதீனுடைய மீராது ஷரீப் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. 5/10/2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது, பிறை 12. இப்புனிதமான நிகழ்வில் தாங்களும் ஜமாத்தார்களும் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கீழப்பள்ளி வாசலுடைய நிர்வாகம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சரியாக 8:30